Hi hello friends, welcome to Lone Wolf. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் prison break. எஸ், இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் தான். 1960s இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி 1979 எஸ்கேப் ஃப்ரம் அல்கட்ரஸ் அப்படின்ற ஒரு மூவி வந்திருக்கு. ஸோ நம்ம அந்த மூவியோடவே ட்ராவல் பண்ணலாம். இந்த ப்ரிசன்லேருந்து 3 prisoners எஸ்கேப் ஆகிருக்காங்க. வாங்க, வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அமெரிக்காவில் இருக்கிற சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் இந்த ஜெயில் இருக்குது. சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து ஒரு ஐலாண்ட், அங்கேருந்து ஒரு 15-20 minutes போட்டில் போகணும். அங்கே சின்னதாக ஒரு ஐலாண்ட் இருக்கும். அந்த ஐலாண்டில் தான் இந்த ப்ரிசனை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஐ வில் ஷேர் யூ மோர் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் இந்த பேக் ஆஸ் ஐ எம் டாக்கிங் டு யூ. ஓகே, ஸோ January 18, 1960 இந்த டேட்டில் இங்கே ஒரு பிரிசனர் வராரு. அந்த பிரிசனரை சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து ஒரு போட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ப்ரிசனுக்கு போய் ரீச் ஆகிறாங்க. ரீச் ஆகிட்ட அப்புறமா அங்கேருந்து ஒரு சின்ன மினி பஸ், அந்த மினி பஸ் மூலமாக ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. சரி, இந்த பர்சனோட பேர் ஃப்ராங்க் மாரிஸ். ஸோ ஃப்ரம் நவ் மாரிஸ்ன்னு நான் சொல்கிறேன் உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக. மாரிஸை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க 2 போலீஸ்காரங்க. உள்ளே போன உடனே பேசிக் எக்ஸாமைன் பண்ணுறாங்க அவருடைய பாடியை. எக்ஸாமைன் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஜெயிலுக்கான அந்த யூனிஃபார்ம், கைதிக்கான ட்ரெஸ் அதை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவரை கூட்டிகிட்டு போய் அவருடைய செல்லில் விட்டுடுறாங்க. ஓகே, டு எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் ஜெயில், சின்ன சின்ன செல்ஸ் இருக்கும். ஒரு ப்ரிசனருக்கும் ஒரு செல் இருக்கும். அந்த செல்லில் சின்னதாக ஒரு பெட் இருக்கும். அங்கே ஒரு வாஷ் பேசின் அண்ட் ஒரு டாய்லெட், ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் அங்கே இருக்கும். ப்ளஸ் காற்று வரத்துக்கு சின்னதாக ஒரு வென்டிலேஷன், அந்த வென்டிலேஷனுக்கான இதையும் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கான பிக்சரைசேஷனும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ அன்றைக்கி நைட் அவர் தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே அப்பப்போ எவ்ரி இன் அ டே 20 times நம்பர்ஸ் எண்ணுவாங்களாம். அந்த பெல் அடிப்பாங்க. பெல் அடித்த உடனே வெளியில் வந்து கைதிங்க நிற்கணும். அவங்களோட செல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே வெளியில் வந்து நிற்கணும். ஸோ அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு அந்த மாதிரி 20 times நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவர் தூங்கி எந்திரிச்சிட்ட அப்புறமா அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறாரு. பிரேக்ஃபாஸ்ட்டும் இதே மாதிரி தான் லைனில் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் செல்லுக்கு போகும்போது வார்டன் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வார்டனை மீட் பண்ண போகிறாரு. உடனே வார்டன் சொல்கிறாரு, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ பர்க்லரி, அதாவது திருட்டுத்தனம்லாம் நிறைய பண்ணியிருக்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஜெயிலேருந்து நீ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்க. அதனால தான் உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஜெயிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஐ எம் த வார்டன். இதுக்கு முன்னாடி இருந்த வார்டன்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி கிடையாது. நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வார்டனில் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, பட் நான் அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்லியான வார்டன் கிடையாது. ஸோ உங்ககிட்ட ஒரு நல்ல பிஹேவியரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க நெயில் கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வார்டன் 2 நெயில் கட்டர்ஸ் இருக்குது அவர் கையில். ஒரு நெயில் கட்டர் எடுத்து இந்த நெயில் கட் பண்ணிகிட்டே தான் இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்புறமா இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, இந்த அல்கட்ரஸ் ப்ரிசன் எப்படின்னா ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி. வெளியிலேருந்து என்ன ஒரு கம்யூனிகேஷனும் உன்னை வந்து சேராது. வெளியில் என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ உனக்கு நாங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் எதுவும் தரமாட்டோம். வேறஸ் பழைய மேகசின்ஸ் உனக்கு கிடைக்கும் அண்ட் புக்ஸ் உனக்கு கிடைக்கும். டெய்லி வந்து இந்த மாதிரி புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ் உனக்கு நாங்கள் வேணும்னா உன் செல்லிலே கொடுத்துருவோம். நீ உட்காந்து அங்கேயே படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஜெயிலோட ரூல்ஸ் சொல்கிறாங்க. மாதத்துக்கு 2 விசிட்டர்ஸ் தே ஆர் அலவுட். உனக்கு யாராச்சும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டால் மாரிஸ் எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, 2வது விஷயம். அப்புறமா இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, அல்கட்ரஸ் எப்படிப்பட்ட ப்ரிசன்னா இன்றைக்கி தேதி வரைக்கும் யாருமே இந்த ஜெயிலை விட்டு வெளியில் போனதில்லை, இதுக்கப்புறமாவும் போக மாட்டாங்க. ஸோ நீயும் உஷாராரு அப்படின்னு அவர் இன்டைரக்டாக சொல்கிறாரு. வெளியில் எஸ்கேப் ஆக பிளான் பண்ணனா அவ்வளோதான் அப்படின்னு. இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, இந்த ஜெயிலை அவ்வளோ சாதாரணமாகவும் நினச்சிக்காத, இங்கே பயங்கரமான கிரிமினல்ஸ்லாம் இருக்காங்க, உன்னை விட பயங்கரமான ஆளுங்க. அதனால தான் எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் செல்லில் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஆல் ராட்டன் எக்ஸ் ஆர் கெப்ட் இன் ஒன் கேஸ். And as a warden, it's my duty to make sure that they are at the same place. அங்கேருந்து வெளியில் எங்கேயும் உங்கள் எஸ்கேப் ஆகிடக்கூடாதுங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், என்னோடய வேலையும். அண்ட் ப்ரிவிலேஜஸும் இருக்குது இங்கே. என்னென்னா உனக்கு இஷ்டம்னா நீ ஒர்க் பண்ணலாம். அண்டு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சம்பளம் வர மாதிரியான ஒர்க் அது வந்து யூல் ஏர்ன். உன்னோட பிஹேவியரை பார்த்து சம்பளம் வர மாதிரியான வேலைகள், கார்பென்ட்ரி ஒர்க் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது, அதுக்கெல்லாம் நாங்களே ஒன்று சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவ்வளோதான், இப்போது இங்கேருந்து நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ அதாவது மாரிஸ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட். 2 நெயில் கட்டர்ஸ் இருக்குது. ஒரு நெயில் கட்டர் அந்த டேபிளில்
அந்த கேஸில் வச்சுருக்காங்க. இன்னொரு நெயில் கட்டரில் இவர் நெயில்ஸை கட் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு அந்த நெயில் கட்டரை அங்கேயே வச்சுக்கிறாரு. ஸோ 2 நெயில் கட்டரும் அந்த கேஸில் இருக்குது. பேசிட்டு அப்படியே அங்கே நடந்துகிட்ருக்காரு. அப்போது அதுலேருந்து ஒரு நெயில் கட்டரை நம்ம மாரிஸ் திருடிடுறாரு. திருடிட்டு இவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் போயிடுறாரு. ஸோ மாரிஸ் அந்த நெயில் கட்டரை எடுத்துகிட்டு அவருடைய செல்லுக்கு வந்துடுறாரு. செல்லில் பைபிள் இருக்குது. எல்லா செல்லுலேயும் பைபிள்ஸ் இருக்கும். இவருடைய பைபிளில் அந்த நெயில் கட்டரை போட்டு சைலண்ட்டாக வச்சுடுறாரு. இப்போது எல்லா கைதிகளையும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. டெய்லி கொஞ்சம் நேரத்துக்கு வெளியிலனா ப்ரிசனுக்கு வெளியில் ஒரு ஓப்பன் கிரவுண்ட் இருக்கும். அங்கே ஒரு 10-15 மினிட்ஸ் சன்லைட் மேலே படுற மாதிரி அவங்களெல்லாம் அங்கே விட்டுருவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அங்கே அவர் போகிறாரு. சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க, சில எனிமீஸும் கிடைக்கிறாங்க. புதுசாக ஒருத்தங்க ஒரு இடத்துக்கு வராங்கன்னா ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்க சண்டை கிழப்பாங்க, பிரச்சனைலாம் பண்ணுவாங்க. இது காமனான விஷயம் இல்லை, ஸ்கூல், காலேஜஸ், ஒர்க் எல்லா இடத்துலையும். அதே மாதிரி இவருக்கும் பிரச்சனைகள்லாம் வருது. அங்கே ஒரு பர்சனை இவர் மீட் பண்ணுறாரு. அந்த பர்சனோட பேர் டாக். இந்த ஜெயிலை பற்றி சொல்லணுன்னா, உங்களுக்கு பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயிண்டிங்க்கு தேவையான மெட்டீரியல்லாம் கொடுத்துருவாங்க. அதாவது அந்த போர்டு, கலர்ஸு, பெயிண்ட் ப்ரஷ், நீங்கள் பாட்டுக்கு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கலாம். உங்கள் செல்லுலேயும் வச்சு பெயிண்ட் பண்ணலாம், வெளியில் போனீங்கன்னா வெளியிலையும் வச்சு பெயிண்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க 1960s. ஸோ அந்த பர்சனுக்கு ப்ரிவிலேஜ் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா இந்த மாதிரி பெயிண்டிங்கில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னதுனால அவர் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த பர்சன் மாரிஸ் போயிட்டு அந்த பெயிண்டரை பார்க்குறாரு. அவர் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காரு. பெயிண்டிங்கில் என்ன இருக்குன்னா, தன்னைத்தானே அவர் வரைஞ்சிட்ருக்காரு இந்த கைதி ட்ரெஸ்ஸில். அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவரும் இருக்குது. இந்த ஃப்ளவர் என்ன அப்படின்னு மாரிஸ் கேட்குறாரு. இது வந்து என்னோடய இமேஜினேஷன். என்ன தான் அவங்க வந்து ஜெயிலுக்குள்ளே வைக்க முடியும், என்னோடய இமேஜினேஷன் ஜெயிலுக்கு வெளியில் இருக்குது. ஸோ வெளியில் இருக்கிற விஷயத்த நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் வைடாக திங்க் பண்ணுறேன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதை ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஏன் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இதுக்கு ஒரு சின்னதாக லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறமா மாரிஸ்க்கு சின்னதாக ஒரு ஜாப் கூட கொடுக்குறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி எல்லா செல்லுக்கு முன்னாடியும் போயிட்டு நியூஸ் பேப்பர் மேகசின் வேணுமா, புக்கு வேணுமான்னு ஒரு செல்லையும் அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு அதை டெலிவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க். அதையும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஜெயிலில் ஒரு எனிமி அவருக்கு கிடச்சிருக்காருன்னு சொன்னால, இவரும் அந்த எனிமியும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால் இவரை கூட்டிகிட்டு போய் டார்க் ரூமில் வச்சு பூட்டிடுறாங்க ஒரு 1 வீக்கு. இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸும் வாங்குறாரு. இப்போது ஜெயிலில் இன்னொரு ஃப்ரெண்ட் அவருக்கு ஐடியா கொடுக்குறாரு. நீ நினச்ச இந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகலாம். எப்படி? ஒரு ஜெயில்லையும் ஒரு செல்லையும் வென்டிலேஷனுக்காக சின்னதாக ஒரு ஷாஃப்ட் இருக்கும்ல, அந்த வென்டிலேஷன் ஷாஃப்ட் வழியாக நீ போனேன்னா அந்த வென்டிலேஷன் ஷாஃப்ட் நேராக உனக்கு மொட்டை மாடிக்கு போகுது. மொட்டை மாடியில் அந்த வென்டிலேஷனுக்கான பெரிய ஷாஃப்ட்ஸ் இருக்கும், ஓப்பனில் இருக்கும். அது அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு டெரஸ்லையும் ஒரு 10-15 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வழியாக நீ டெரஸ்க்கு போயிடலாம். டெரஸ்லேருந்து நீ எஸ்கேப் ஆகிடலாம். சரி, டெரஸ்க்கு நான் எப்படி போகிறது அப்படின்னு இவர் கேட்குறாரு. உடனே அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட சாவி கேளு, டெரஸ்க்கு உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்கன்னு இவரை நக்கலாக சொல்லிவிட்டு அவரோட ஃப்ரெண்டு அங்கேருந்து மூவ் ஆகிட்றாரு. டோட்டலாக 4 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் தாங்க இதில். ஃபஸ்ட்டு ஃப்ராங்க் மாரிஸ்ன்றவர் தான் மெயின் கேரக்டர். இப்போது 2வது கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன். இவருடைய பேர் சார்லி. இவர் வந்து நம்ம ஃப்ராங்கோட மாரிஸோட பக்கத்து செல்லில் இவரை கொண்டாந்து போடுறாங்க. 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இவர் என்ன தப்பு பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்காருன்னா, இவர் காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் திருடி விற்கிறவர். ஸோ இப்போ அவரும் கொண்டாந்து இவருடைய பக்கத்து செல்லில் போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் டே கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க எல்லோரும் வெளியில் போவாங்கள்ல டெய்லி. அதாவது ப்ரிசனுக்கு வெளியில் ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த ப்ளே கிரவுண்டுக்கு போய் அவங்க அஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் போகிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகும்போது அங்கே 2 கேரக்டர்ஸை மீட் பண்ணுறாரு நம்ம மாரிஸ். அந்த 2 கேரக்டர் யாருன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் ஜெயிலில் அவங்க எல்லாம் கூட்டாளிகளாக இருந்தவங்க. அதில் 2 பேர் அண்ணன் தம்பிங்க. ஓகே. இப்போது இந்த கேரக்டரோட பேர் ஜான்னு ஒருத்தர், கிளாரன்ஸ்னு ஒருத்தர். ஸோ 3 and 4, ஜான் அண்ட் கிளாரன்ஸ். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அட்லாண்டா இவங்ககிட்ட போய் மாரிஸ் பேசுகிறாரு. எப்படி இருக்கீங்க, என்ன இதுன்னு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு மறுபடியும் கேட்குறாரு, என்ன பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆல்கட்ரஸ் வந்திருக்கீங்க அப்படின்னு. அட்லாண்டா ஜெயிலில் இருந்தோம், அட்லாண்டா ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணோம், எங்களை பிடிச்சிட்டாங்க. அங்கேருந்து இன்னொரு ஜெயிலுக்கு மூவ் பண்ணாங்க, அந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணோம். இதுக்கப்புறம் நீங்கள் எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆல்கட்ரஸ் தான் உங்களுக்கு கரெக்ட் கொண்டு வந்து இந்த ஜெயிலில் விட்டாங்க. இப்போ இந்த ஜெயிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆக போகிறோன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. உடனே இவர் மாரிஸ் கேட்குறாரு, எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் உள்ளே இருக்கணும், தண்டனை என்ன டியூரேஷன் அப்படின்னு. 15 to 20 years ஆச்சு கண்டிப்பாக நாங்கள் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பிரதர்ஸ் 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி தான் இந்த ஜெயிலில் 15 to 20 years நாங்கள் உள்ளே இருக்க போகிறோமோன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன? இந்த ஜெயிலை விட்டு வெளியில் யாருமே இது வரைக்கும் எஸ்கேப் ஆனதே கிடையாதாமே அப்படின்னு மாரிஸ்கிட்ட கேட்குறாங்க. உடனே மாரிஸ் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. ஓகே,
இப்போது மாரிஸ் அவங்களோட செல்லுக்கு போய்ட்றாங்க, எல்லோரும் அவங்கவுங்க செல்லுக்கு போய்ட்றாங்க. இந்த நெயில் கட்டரை வச்சு சின்னதாக அந்த வென்டிலேஷன் ஷாஃப்ட் இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல, அந்த வென்டிலேஷன் ஷாஃப்ட் பக்கத்தில் இந்த நெயில் கட்டரை வச்சு இவர் சுரண்ட ட்ரை பண்ணுறாரு. சுரண்ட சிமெண்ட்லாம் அப்படியே கொட்டுது கீழே. ஸோ மாரிஸ்க்கு புரியுது, இது வந்து ஒரு பழைய ப்ரிசன், சிமெண்ட்லாம் வந்து சுரண்ட வெளியில் வருது. ஸோ பிரிக்ஸ் எல்லாம் இந்த வால்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, ஈஸியாக நம்ம இந்த வாலை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐடியா வருது. பட் அவர் யார்கிட்டையும் ஷேர் பண்ணல. நெக்ஸ்ட் டே மறுபடியும் இந்த ப்ளே ஏரியாவுக்கு போய் உட்காந்துருக்காங்க. அப்போது ஒரு விசிட்டர் வந்திருக்காங்கன்ட்டு சார்லி கிட்ட சொல்கிறாங்க, அதாவது 2வது கேரக்டர். அந்த சார்லி போயிட்டு அவங்க விசிட்டர் யார் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா சார்லியோட ஒய்ஃப். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார்லியோட அம்மா ஷீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர், இன்னொரு 2 or 3 monthஸில் அவங்க இறந்துருவாங்க. ஸோ எப்படியாச்சும் அவங்கக்கிட்ட அட்லீஸ்ட் ஃபோனாச்சு பண்ணிட்டு பேசுங்க அப்படின்னு சார்லி கிட்ட சொல்கிறாங்க. சார்லி சொல்கிறாரு, ஜெயிலுக்குள்ளேருந்து ஃபோன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆகி அழுதுகிட்டே அந்த விசிட்டர் ரூம்லேருந்து வெளியில் வந்துடுறாரு. வந்த உடனே ஃபஸ்ட்டு அவர் மாரிஸ் கிட்ட சொல்கிறது என்னென்னா, நீ வெளியில் எஸ்கேப் ஆகிற ஐடியா உனக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு மூவிங் ஃபர்தர், சார்லிக்கும் மாரிஸ்க்கும் அவர் கூட வந்த 2 பேர் இருக்காங்களே இந்த பிரதர்ஸ் எல்லாருக்கும் அங்கே இருக்கிற ஒர்க் ஷாப்பில் கார்பென்ட்ரி ஒர்க் கிடைக்குது. அதாவது டேபிள் செய்யணும், சேர் செய்யணுன்றத கார்பென்ட்ரி ஒர்க் கிடைக்குது. எல்லோரும் போய் அங்கே கார்பென்ட்ரி ஒர்க் செஞ்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே இந்த 4 பேரும் ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது மாரிஸ் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, இங்கேருந்து எஸ்கேப் ஆகிற பிளான் என்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னு. சரி என்ன சொல்லு அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, த மாய்ஸ்ட் இஸ் corroding த கான்க்ரீட் அண்ட் த சால்ட் இஸ் ரஸ்டிங் த மெட்டல். அதாவது பிரிக், இங்கே இருக்கிற பிரிக்கு, வால்ஸ், மெட்டல்ஸ் எல்லாமே பழசாயிட்டே இருக்குது. அண்ட் அது ஒரு ஐலாண்டுங்கிறதுனால அங்கே இருக்கிற இந்த மாய்ஸ்டர், இந்த சால்ட்லாம் வந்து துரு பிடிச்சிருக்கு, வால்லாம் வந்து ஈஸியாக சுரண்ட வெளியில் வருது. நான் ஒரு நெயில் கட்டரை வச்சு ட்ரை பண்ணேன், நீங்களும் இதை வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிற சான்சஸ் இருக்குது அப்படின்னு. உடனே அந்த இடத்துல மிச்சம் 2 பேரும் அந்த பிரதர்ஸ் தே ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட். அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிற நம்ம சார்லி, அவங்களோட அம்மா ஹூ இஸ் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர், சீக்கிரம் போய் பார்க்கணுங்கிறதுனால நானும் கூட வரேன், என்ன பிளான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒருத்தவங்கக்கிட்டேயும் அவர் தனித்தனியாக பிளானை டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெயிட் பண்ணி அந்த பிளான் என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஐ ஹோப் திஸ் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்த வீடியோவில். அன்டில் தென் பாய், டேக் கேர்.